ஐயோ ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. ஐயோ என்னடா ஒரு பக்கம் தலைவர் ஒரு பக்கம் உலகநாயகி அப்படின்னும் போது கடைசியில வந்து ஒரு டைலாக் வச்சாங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒரு லாஸ்ட் ஒரு 30 செகண்ட் தான் மேட்ரு இந்த ஷார்ட்ஸ்லயே இந்த இதுல அந்த 30 செகண்ட்ல யாரா ஹீரோன்ற மாதிரி அதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் யாரு ஹீரோ சொல்லு அப்படின்னும் போது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் தெரிய விட்டார் அனிருத். ரொம்ப நல்லா பண்ண நல்லா இருந்துச்சு. நானே பக்கத்துல ஒருத்த கமலஹாசன் ரசிகர்னா டே உங்காலி ஹீரோவா எங்காலி ஹீரோவா நாங்க 2 பேரும் அடிச்சுட்டு போல. கடைசியில இவங்க அழகா தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம தான் அடிச்சுட்டு போல. கடைசியில ஒரு சின்ன டைலாக போட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாக்குறதுக்கு பூஸ்டா இருந்துச்சு. கமலஹாசன் சார் தான் கேக்குறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். யாரு ரஜினி கேக்குறாரு. ஏதோ சந்தேகம் எங்க தலைவா கத்திக்கினே கிடக்குறானுங்க. நம்ம ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லரை பாக்கலான்னு வந்துக்கிறோம். அது ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அப்புறம் புஷ்ஷுன்னு அப்புறம் ஒரு பொண்ணு அப்படியே காரை துடைக்குது, அப்படியே மருந்து ஊத்துது. அப்புறம் 2 பேரும் வர ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது இல்லாம ரஜினிக்கு என்னங்க வயசு ஆகுமா ஆகாதுங்க? என்னங்க கமலஹாசன் வயசு ஆகுமா? இன்னமும் நமக்கே வந்து ஒரு பக்கம் கை காலெல்லாம் வலிச்சுன்னு போகுது. அவங்க எல்லாம் எப்படித்தான் பண்றாங்கன்னே தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எல்லாருக்குமே இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இப்ப இருக்கிற பீப்புள்ஸ்க்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா பீஜம் பார்த்த வரைக்குமே என்னடான்ற மாதிரி தான் ஆயிப்போச்சு. ரொம்ப ஐப்பு ஏத்திட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அஜித் நம்ம சும்மா அஜித் விஜய்ன்றது மீறி ஒரு பக்கம் ரஜினி கமல் அப்படின்னும் போது நம்ம தமிழ் சினிமாவை எடுத்துக்காட்டே இவங்க 2 பேர் தான். அப்படிங்கும் போது அவங்க 2 பேரும் ஒரே தேட்டர்ல ஒரே திரையில பார்க்கும்போது எவ்வளவு பூஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப இதா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆஃப்டர் 46 இயர்ஸ் நினைக்கிறேன் தலைவரும் கமலும் சேர்ந்து ஒன்னா பண்றாங்க. வெரி எக்ஸைட்டட். 2 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இந்த ப்ரோமோலயே காமிச்சிருக்காரு. யார் ஹீரோன்ற அந்த கேள்வியோட முடிச்சிருக்காங்க. as a fans நாங்களும் அதே கேள்வியோட தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் எப்படி இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து பண்றதுனால இட் இஸ் கோயிங் டு பி a massive hit. ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றோம். தலைவர் எப்பயுமே பாக்குறது ரொம்ப சந்தோஷம். கடைசியில் ரஜினி கேட்கிறாரு யாரு ஹீரோ அப்படின்றாரு. ஆமாங்க. கமல் சார் ஒரு ஆக்ஷன் பண்றாரு. எப்படி பாக்குறோம். கமல் சார் கேக்குறாரு யார் ஹீரோன்னு. கமல் சார் கேக்குறாரு யார் ஹீரோன்னு. தலைவர் சொல்றாரு கேக்குறாங்கல்ல சொல்லுங்க ஜி அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நல்லா இருக்கு. as a fans நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். என் பையனும் தலைவர் ஃபேனு. 2 பேருமே படத்துக்காக ரொம்ப வெயிட்டிங். லைட் ஹார்ட்டட் ஃபிலிமா வேணும்னு சொல்லிட்டு கூலி டைரக்டர் சொல்லியிருந்தாரு. ஸோ இது லைட் ஹார்ட்டடா இருக்குமான்னு தெரியல. ப்ரொமோ பார்க்கும்போது கேங்ஸ்டர் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கு. பட் எப்படி இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. எங்களுக்கு தலைவர் ஸ்கிரீன்ல வந்தாலே போதும். படம் எப்படி இருந்தாலும் ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், ஆண்டவரோட தலைவரோட அப்பியரன்ஸா பயங்கரமா இருந்தது. நான் சரி கமல் வந்து இந்த வாட்டி பயங்கரமா காட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவரோட தலைவர் தான் பயங்கரமா இருந்தாரு. அவர் அந்த கூலிங் கிளாஸ் வந்து லாக் இருந்தது. என்னன்னா சீன் வந்து 2 கூலிங் கிளாஸ் இருக்கும். ஆண்டவர் ஒண்ணு எடுப்பாரு, கமல் ஒண்ணு எடுப்பாரு, ஆனா ரஜினி ஒண்ணு எடுப்பாரு. அப்ப ரஜினி எடுக்கும்போது பயங்கரமா இருந்தது. பிளாக் கலர் கண்ணாடி வந்து ஆண்டவர் போட்டாரு, இவர் வேற கண்ணாடி போட்டாரு. அப்பியரன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்தது. அணிலாம் பழைய படத்தோட ரீமேக் ஏதோ பண்ணி வச்சிருக்காப்புல. பீஜம் வேற மாதிரி இருந்தது. கம்மிங் சூன் போட்டு முடிச்சு விட்டாங்க. வெறித்தனமா இருக்கு. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க அதான் ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. லாஸ்டா வந்து ஆண்டவர் கேட்பாரு, சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒண்ணு கேட்பாரு யார் ஹீரோன்னு. எங்களுக்கே எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது யாருன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் தலைவர் வந்து வில்லத்தனம் எப்படி பண்ணுவாருன்னு. நம்ம நிறைய படத்துல பாத்திருப்போம். எந்திரன்லயே அந்த ஒரு கேரக்டர் பாத்திருப்போம். தலைவரோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஆங்கிள் வந்து தலைவர் தான். தலைவர் வந்து வில்லனா பண்ணா பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் ஹீரோ பண்ணா பயங்கரம். ஆக்சுவலா செட்டப் ஆகும்போது இந்த விண்டேஜ் நம்ம எப்படி சொன்னா மார்க் கேண்டீன் எல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அந்த காலத்துல வர மாதிரி இந்த ஒரு விண்டேஜ் கேங்ஸ்டரா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எடுத்தா நெல்சன் மேல நம்பிக்கை இருக்கு. நல்லாதான் எடுக்கும். நான் இப்படிதான் ஒருத்தர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு லோக்கிய முடிச்சு விட்டாங்க. நெல்சன் அப்படி முடிச்சு விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நெல்சன் மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. இப்பதான் ப்ரோமோ பார்த்துட்டு வரேன். என் தொண்டையை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆக்சுவலி 2 பேரும் என்னமா இருக்காங்க, என்ன ஸ்டைலா இருக்காங்க. அவங்க நடந்து வரும்போது என்ன மாசு. ஐயோ 5 வாட்டி போட்டாங்க ப்ரோமோ. 5 வாட்டியுமே நான் நின்று தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஐ திங்க் ஒரு 46 வருஷம் கழிச்சு 2 லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி வந்து ஒன்னு சேர்றது வந்து கண்டிப்பா ஒரு திருவிழா மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். யாரு ஹீரோ இந்த படத்துல ஒரு டைலாக் 2 பேரும் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கமல் கேட்பாரு யாரு ஹீரோ அப்படின்னு. திருப்பி அதை ஃபாலோ பண்ணி நெல்சன் கிட்ட கேட்பாரு கமல் யாரு ஹீரோ அப்படின்னு. 2 பேரும் முழிப்பாங்க. திருப்பி வந்து பதில் சொல்லாத போது தலைவர் வந்து கேட்பாரு யார் கேட்கறாங்கல்ல யாரு ஹீரோ. அதெல்லாம் சரியான சீனா இருந்தது. ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தலைவர் வந்து வில்லனா பண்ணாரு, அப்புறம் கமல் ஹீரோவா பண்ணாரு. இதுல கொஞ்சம் ரிவர்ஸா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கமல் வில்லனா பண்ணி தலைவர் ஹீரோவா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு இது. ஆனா யாரு ஹீரோ யாரு வில்லனாலும் படம் பயங்கரமா இருக்கும்னு மட்டும் தெரியுதுங்க. அவங்க 2 பேரும் நடந்து வரும்போது பின்னாடி அணியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் தெரிக்க விட்டாங்க. நான் 5 வாட்டி போட்டாங்க, 5 வாட்டி உட்காரவே இல்லை. சரியான ஐ திங்க் இதுல பார்க்கும்போது ஒரு ரெட்ரோ தீம், ஒரு ரெட்ரோ ஸ்டைல் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி வராங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் செட்டப் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஒரு கார் மெக்கானிக்ல ஒரு மெக்கானிக் ஷெட்ல 2 பேரும் வராங்க.
அண்ட் ஐ திங்க் ஒரு கேங்ஸ்டர் பேஸ்ட் ஃபிலிமா தான் இருக்கும் நினைக்கிறேன் ரெட்ரோ ஸ்டைல். அவ்வளோ சினிமானாலே இவங்க 2 பேரும் தமிழ் சினிமால கண்டிப்பா வந்துட்டு போவாங்க. அண்ட் அந்த இப்போயே எப்படி இருக்குன்னா அந்த காலத்துல எப்படி இருக்கும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. வெரி மச் வெயிட்டிங் அண்ட் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் நியூ ஃபிலிம். ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணியே வர முடியாது. ஏன்னா 2 ஓஜிஸ் ரெண்டுமே இத்தனை வருஷமா ஒரு 50 வருஷமா வந்து 2 பேரும் ரூல் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வர முடியாது. அவங்க என்ன நினைச்சாலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இத்தனை நாள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. 80s 90sல இது பண்ற மாதிரி பயங்கரமா இருக்கு. ஆல்ரெடி பாத்துருக்கோம், டாக்டர் பாத்துருக்கோம், அப்புறம் வந்து ஜெயிலர் பாத்துருக்கோம். லுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏதோ 80s அந்த இதுல 80s 90sல இருக்கிற மாதிரி அப்படி இருக்காங்க. இந்த காஸ்டியூம் இப்போ இருக்கிற ப்ரோமோல அப்படி இருக்கிறாங்க 80s 90s. ஆனா படத்துல எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. யாரு வில்லை யாரு ஹீரோ? ரஜினி சார் வந்து வில்லனா பண்ணா நல்லா இருக்கும், கமல் சார் ஹீரோவா பண்ணா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரஜினி சார் வில்லனா தான் வந்தாரு. இப்ப நம்ம எந்திரன் எல்லாம் பார்த்து வந்தோம்னா பயங்கரமா இருக்கும் வில்லன். எப்பயுமே ஃபேன்ஸ்னாலே தனிப்பட்ட ஹீரோ கொண்டாடுறதா வழக்கமா இருக்கு. ஆனா இதுல மறுபடியும் 2 பேரை இணைச்சு தலைவர் ஃபேன்ஸும் ஆண்டவர். இப்ப நானும் தலைவர் ஃபேன்ஸ் தான். ஆனா இவரு கமல் சார் எந்த படம் வந்தாலுமே நான் போய் பார்ப்பேன். இப்போ அதனாலதான் நான் வந்து 2 பேரும் பண்றாங்களே, 45 வருஷம் கழிச்சு 2 பேரும் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பார்ப்பேன். நானும் பயங்கரமான ரஜினி ஃபேன் தான். அதேதான் எங்களுக்கு யார் ஹீரோ அப்படின்னு தோணுது.